சிம்பிளாக சூப்பராக சேமியா கேசரி ரெடி பண்ணலாமா? ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து முந்திரி காஞ்ச திராட்சை சேர்த்து நல்லா வறுத்தெடுத்து தனியாக ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ அதே பேன்லேயே 100 கிராம் சேமியா அன்றைக்கி செய்ய போகிறேன். அதனால் 200 ml தண்ணி சேர்த்துருக்கேன். 2 ஏலக்காய் உள்ளே சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காயை பொடி பண்ணி கூட உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா சேமியா சேர்த்து சேமியா ஃபஸ்ட்டு நல்லா வெந்து வந்துடணும். சேமியா நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம உள்ள சர்க்கரை சேர்க்க போகிறோம். எவ்வளோ சேமியா எடுக்கிறீங்களோ அந்தளவு சர்க்கரை சேர்க்கணும். 100 கிராம் சேமியாவுக்கு நான் 100 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் லைட்டாக தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்க போகிறேன். இப்போது நம்ம சேர்த்துருக்கிற பொருள்கள்லாம் நல்லா கலந்து ஒன்று போல் வரந்தண்டிக்கு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டு இறக்கும் போது நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் உள்ளே சேர்த்து கிளறி இறக்குனீங்கன்னா சூப்பரான கேசரி ரெடி ஆயிரும். கம்மியான டைமில் சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.